திருச்செந்தூர் அருகே வேலைக்கு சென்று கொண்டிருந்த எலக்ட்ரீஷியனை 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து மரக்கடையில் வைத்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மைனர் பெண்ணுடனான காதலை கைவிடாமல் இளைஞர் தொடர்ந்ததால் 3 சிறுவர்கள் இந்த கொலையை செய்துள்ள நிலையில் அவர்கள் பிடிபட்டனர். பைக்கில் தொங்கிக் கொண்டிருந்த சாப்பாட்டு பையும் ஒரு பக்கம், அணிந்திருந்த செருப்பு மறுபக்கம் என கிடக்க மரக்கடையில் வைத்து இளைஞரை 3 சிறுவர்கள் வெறிகுண்டு வெட்டியதற்கு காரணம் காதல் விவகாரம்தான். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் எலக்ட்ரீஷியன் மணிகண்டன். அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுமியும் 25 வயதான மணிகண்டனும் கடந்த சில மாதங்களாக காதலித்து வந்துள்ளனர். அந்த காதல் விவகாரம் இரு வீட்டாருக்குமே அரசல் புரசலாக தெரிய வந்திருக்கிறது. அதனால் இருவரையுமே பெற்றோர் கண்டித்துள்ளனர். அந்த கண்டிப்பால் கட்டுப்பான மணிகண்டனும் சிறுமியும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். திருமணம் செய்து கொண்டு கண்காணாத இடத்திற்கு சென்று வாழ்க்கை நடத்தலாம் என்ற நினைப்போடு இரவு நேரத்தில் வெளியேறிய இருவரையுமே பெற்றோர் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். அதோடு இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இருவருமே ஒரே சமூகம்தான் என்றாலும் திருமணம் செய்து கொள்ளும் வயது இன்னும் வரவில்லை, அதுவரை பொறுமையாக இருங்கள் என கூறி மணிகண்டனுக்கும் சிறுமிக்கும் அறிவுரை கூறி இரு வீட்டாரையும் அமைதிப்படுத்தி அனுப்பி வைத்தனர் மகளிர் காவல் நிலைய போலீசார். சில நாட்கள் இருவருமே அமைதியாக இருந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை சுனாமி நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒதுக்கப்பட்ட வீட்டிற்கு மாறினார் மணிகண்டன். கிருஷ்ணன் கோவில் தெருவில் இருந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஆலந்தலைக்கு சென்று விட்டார் மணிகண்டன். ஆனால் எந்த காலத்தில் இருக்கிறோம்? வெளிநாட்டில் உள்ள ஒருவரையே காதலித்து கரம் பிடிக்கும் இந்த காலத்தில் ஊர் விட்டு ஊர் மாறினால் மட்டும் காதல் மாறிவிடுமா என சிறுமியும் மணிகண்டனும் காதலை தொடர்ந்திருக்கின்றனர். சிறுமியின் செல்போன் மூலமாக காதல் தொடர்வதை அறிந்து கொண்ட அவரது சகோதரர் இருவரையுமே கண்டித்திருக்கிறார். ஆனாலும் இருவருமே கண்டிப்பை காது கொடுத்து கேட்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் தம்பி மணிகண்டனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை தான் தற்போது நிறைவேற்றி உள்ளதாக கூறப்படுகிறது. குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவையொட்டி விரதமிருந்து மாலை அணிந்துள்ள மணிகண்டன் வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு வேலைக்கு செல்வதற்காக பைக்கில் சென்று கொண்டிருந்தார். தோப்பூரில் உள்ள இசக்கி மரக்கடை அருகே 9 மணியளவில் மணிகண்டனின் பைக்கை 3 பேர் வழிமறித்துள்ளனர். பைக்கை நிறுத்தியதும் அந்த 3 பேரின் கைகளிலும் அரிவாள் கத்தி இருப்பதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட மணிகண்டன் மரக்கடைக்குள் ஓடியிருக்கிறார். ஆனால் கடை வாசலில் வைத்தே மணிகண்டனின் முதுகில் முதல் வெட்டு விழுந்திருக்கிறது. ஆனாலும் எழுந்து மரக்கடையின் சந்து வழியாக ஓடி தப்பிக்க முயன்றிருக்கிறார். அப்போதும் விடாத 3 பேரும் அந்த மரக்கடை சந்துக்குள் வைத்தே கழுத்து பகுதியை குறிவைத்து அரிவாளால் வெட்டி சாய்த்திருக்கின்றனர். சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் துடிதுடித்து உயிரிழக்க வெட்டி போட்ட 3 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். இந்த கொலையை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அடுத்த சிறிது நேரத்தில் அங்கு வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் இளைஞரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளையும் ஆய்வு செய்திருக்கிறார். அதில் மணிகண்டனை வெட்டி கொன்ற 3 பேருமே சிறுவர்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் பிடிபட்டனர். மணிகண்டன் படுகொலை சம்பவம் தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் தந்தை நட்டார், தம்பி மற்றும் உறவினர் கணேசன் உட்பட 4 பேரை கைது செய்தனர்.